அவர் ஐபிஎஸ்ஸா இருந்தாரு, அப்பவே நல்லா தான் இருந்தது. அப்புறம் அரசியலுக்குள்ள வந்தாரு, நல்லாவும் பேசுவார் அவரும் சீமானான மாதிரி. அவரை தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிக்கும். பட் அவர் பிஜேபியோட சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு அவரோட நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் தெரியல. கோயம்புத்தூர் சைட்ல இருந்தா மேக்ஸிமம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். இது நான் பிஜேபி எதிர்ப்புன்னு சொல்ற போறீங்க, அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பார்த்து கட்சியோட இதை பத்திலாம் எனக்கு தெரியாது. பட் தனிப்பட்ட கருத்து சொல்ல போனீங்கன்னா கொடுத்து பார்க்கலாம் ப்ரோ. யாரா இருந்தாலுமே ஒரு முறை வாய்ப்பு. ஆமா, கொடுத்து பார்க்கலாம். இப்ப விஜய் அண்ட் சீமான், அண்ணாமலை, இவங்க 3 பேர்ல அரசியல்வாதினா இவங்க தான் அரசியல்வாதி நினைச்சீங்கன்னா யாரு கரெக்டா சொல்லுவீங்க? இப்போ சீமான் ஆல்ரெடி அரசியல இருக்காரு. அவரால் என்ன பண்ண முடியும், அவர் கெப்பாசிட்டி என்னன்றது கொடுத்து பார்த்துதான் அவருக்கு தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி எனக்கு பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். படத்துலயும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நெட்லயும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சீமான் அண்ணாவும் பண்றாரு தான். ஆனா அவருக்கு அந்த சப்போர்ட் யாருமே கொடுக்கலையே. இப்போ வந்து வித்தியாசம் இருக்கு. அதை நம்ம இப்ப கண்டுபிடிக்க முடியாது இல்ல. அதை நீங்க வந்து கொடுத்து பார்த்தா தானே தெரியும். இப்ப நான் ஒருத்தன் ஓட்டு போறதுனால தெரியாது இல்ல. எல்லாரும் அதை வந்து பண்ணிட்டாங்கன்னா அவரால் முடியாதுன்றது தெரிஞ்சிடும். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மாநாட்டுக்கு 5 லட்சம் பேரோட வரலாம், ஆனா விஜய் பார்க்கறதுக்கு அந்த 5 லட்சம் பேர் வந்தாங்க, விஜய்க்கு அது ஓட்டா கனெக்ட் ஆகாதுன்னு சொல்ல வராங்க. அது ஆமா ப்ரோ, மக்களை நம்பி எதுவுமே நம்ம பண்ண முடியாது இல்ல. ஸோ என்ன வேணா நடக்கலாம். அவர் நம்பிட்டு இருக்காரு, எல்லாரையும் போட்டுருவாங்க, நமக்கு சப்போர்ட் இருக்குன்ட்டு. ஆனா அது நம்ம எலெக்ஷன் முடிஞ்சு வந்தாதான் தெரியும் யார் யார் போட்டிருக்காங்க, எங்க உட்கார வைக்கிறாங்கன்ட்டு. விஜயகாந்த் அவர்களே பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு சிஎம் வர வைக்கிறாங்க. ஆமா ப்ரோ. மாநாடுமே நிறைய பேர் கூட்டமா வந்தாங்க. கண்டிப்பா பண்ணுவாங்க ப்ரோ. ஏன்னா இப்போதைக்கு அப்படிதான் இருக்காங்க மென்டாலிட்டி. எல்லாரும் பார்த்தாலும் அதான் சொல்றாங்க. 2026 நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். திமுக என்ன செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இப்போ அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு டிஎம்கே ஏடிஎம்கே மட்டும் தான் தெரியும், பெரிய கட்சி. வேற யாரும் வந்தாலும் அதில் நிற்க மாட்டாங்க. ஸோ அதனால இந்த மாற்றம் ஒன்று ஏதாவது கொடுத்து பார்த்தாங்கன்னா, நல்லா செஞ்சாங்கன்னா அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா நம்ம எப்பயும் போலயே நம்ம யாரை வேணுமோ அவங்களே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் பெரிய கட்சி சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3வது இடம் யார் வருவாங்க? எல்லாமே தனித்தனியா ஒரு வர சான்ஸ் இருக்கு. தளபதி விஜய் வர 3வது இடமா வருவான்னு நினைக்கிறீங்க? வர சான்ஸ் இருக்கு. இப்பதான் அண்ணன் வந்து நேஷனல் கட்சியா சீமான் அண்ணன் வந்தாரு 3வதா. அது இந்த ஓட்டு கணிப்புல எப்படி இருக்குன்னு தெரியல. எத்தனை இடம் விஜய் அவர்களுக்கு பிடிப்பான்னு நினைக்கிறீங்க? அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லைண்ணா. சொல்லுங்க. அவர் 234 தொகுதியில நிக்க வைக்கிறதா சொல்றாரு. கூட்டணி கட்சிகளை பொறுத்துதான் இருக்கு. அவர் 200 தொகுதியில நாங்க நிப்போம், ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. 200 தொகுதி ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கண்டிப்பா அவர் கட்சி இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டே வந்துருவாங்க. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. வாய்ப்பு இருக்கு. 2026ல கண்டிப்பா கப்பு முக்கியம் பிகிலே. என் நெஞ்சில் கூடி இருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். என்ன நண்பா நண்பி, அதாவது நம்ம கூட்டம் சேர்க்கிற ஆளும் இல்லை, கூட்டத்தை வர வைக்கிற ஆளும் இல்லை. நம்மளால என்ன முடியுன்றது அந்த கூட்டத்துக்கு ப்ரூவ் பண்றோம் பாத்தீங்களா, அங்கதான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றத சொல்லிடுவேன். இதெல்லாம் நான் சொன்னா என்ன விஜய் ரசிகன் சொல்லுவாங்க. நான் விஜய் ரசிகர் கிடையாது, சும்மா உங்களுக்காக பேசி காமிச்சேன். தேங்க்யூ ப்ரோ.